Good morning students. Last class நம்ம வந்து exercise 5.2 complete பண்ணியிருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட்டு டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் தான் அதிகமாக இருக்கும். ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஃபார்முலாஸ் கொடுத்து அதை அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாம் ஒரு டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த டாப்பிக்கில் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், நேர்கோட்டினுடைய சமன்பாடுன்னு அர்த்தம் தமிழில். இப்போ ஒரு நேர்கோடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணால் மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைய முடியும், ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உண்டான ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உண்டான ஈக்குவேஷன். நேர்கோட்டின் சமன்பாடு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது ரெண்டும் பாருங்கள். அனதர் ஒன் இஸ் தேர்டு ஒன் முடிஞ்சு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 0. தமிழ் மீடியம் வந்து எக்ஸ் அச்சின் சமன்பாடு அப்படின்னு கேட்கும்போது ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் அச்சின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே எடுத்திங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் அச்சுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடு தமிழ் மீடியம். அதாவது எக்ஸ் அச்சுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு தி ஒய் ஆக்சிஸ், ஒய் அச்சுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு பின்னு வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுருக்கேங்க. ஆனால் உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருப்பாங்க. நான் எப்படின்னா எடுத்துக்கலாம். இது எதுக்கு நான் இப்படி எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோசரம் கொடுத்துருக்கேன். நான் கணக்கு போகிறப்ப எப்படின்னு நான் சொல்கிறேன். அனதர் ஒன் இஸ் பாருங்கள். அடுத்தது ஃபார்முலா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஒரு ஸ்லோப்புங்கிறது தெரியும் இல்லைங்களா, சாய்வும் இன்டர்செப்ட்னா வெட்டுத்துண்டு, சாய்வும் வெட்டுத்துண்டும் கொடுத்துட்டு வெட்டுத்துண்டு வடிவம் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா அது ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் எம்ங்கிறது வந்து ஸ்லோப் சாய்வுன்னு அர்த்தம், இந்த சிங்கிறது வந்து ஒய் இன்டர்செப்ட் ஒய் வெட்டுத்துண்டு அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், ஸ்லோப்பும் ஒரு சாய் வெட்டுத்துண்டு அமைப்புன்னா ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது. அனதர் ஒன் இஸ் பாருங்கள், ரெண்டாவது ஃபார்முலா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஒரு புள்ளியும் சாயும் கொடுத்துட்டு, இது எப்படின்னா புள்ளி சாய்வு அமைப்புன்னு கொடுத்துருவாங்க தமிழ் மீடியத்துக்கு. ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னு அர்த்தம். இது புள்ளி சாய்வு வடிவம்னு சொல்கிறாங்க தமிழ் மீடியத்தில். பாருங்க, இங்கேயும் மேலே ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொன்னோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இதில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாசிங் த்ரூ தி ஆரிஜின். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணும்போது அது ஆரிஜின் வழியே போச்சுன்னா, அதனால் நாம் வச்சுக்கணும் ஆரிஜின் வழியே போகுது அப்படின்னா ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். அதாவது ஒரு நேர்கோடு ஆதிப்புள்ளி வழி சென்றால் நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. அடுத்தது 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட் ஃபார்ம்னா 2 புள்ளி கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, அதாவது 2 புள்ளி பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபார்முலா. அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா வெட்டுத்துண்டு வடிவம். வெட்டுத்துண்டு வடிவம் கொடுத்தாங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ் இன்டர்செப்ட் ஏங்க, ஒய் இன்டர்செப்ட் வந்து பி. சரிங்களா, இங்கே எக்ஸ் இன்டர்செப்ட் ஏன்னு எடுத்துக்கணும், ஒய் இன்டர்செப்ட் வந்து பிங்க. இன்டர்செப்ட் ஃபார்ம் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துட்டு கூட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் எக்ஸ் இன்டர்செப்ட் என்ன ஒய் இன்டர்செப்ட் என்ன அப்படின்னு கொஷினை மாற்றி கூட கேட்கலாம்.
நம்ம சம் போடும்போது அதை பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தரவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஃபார்முலாஸ்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். நான் சொன்ன ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிள் சம்முக்கு போகலாம். இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து கொஷின்ஸ் எழுதியிருக்க மாட்டேன், கொஷின் புக்லேயே இருக்கும். அப்படியே ரீட் பண்ணிவிட்டு சம்மு மட்டும் சால்வ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கொஷின் எழுதுனா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற சொல்ல சம்மு மட்டும் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த சம் வந்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் சம் போகலாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், 5.17 இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் வந்து 5,7 அண்ட் ஈஸ் ஃபஸ்ட்டு வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். தமிழ் மீடியம் 5,7 என்ற புள்ளிவெளி செல்வதும் எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் ஒய் அச்சுக்கு இணையாகவும் உள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். இந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்களேன், அவன் கொடுத்துக்கிற பாயிண்ட் வந்து 5, 7, மேலே எக்ஸ் ஒய்னு போட்டுங்க, கீழே ஏபின்னு போட்டுங்க. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதை பயன்படுத்தினீங்கன்னா 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். கொடுத்துக்கிற பாயிண்ட் எழுதிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எக்ஸ் ஒய்னு போடுங்க, கீழே ஏபின்னு போட்டுங்க. வந்து இந்த அவன் கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடுன்னு கேட்கும்போது எக்ஸை மறைச்சிக்குங்க. எக்ஸை மறைச்சிட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, ஒய்சி ஈக்குவல் டு பின்னு வருமா. ஒய்சி ஈக்குவல் டு பின்னா என்ன வேல்யூ 7. அப்போ ஒய்சி ஈக்குவல் டு 7ங்கிறத வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸுக்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கேட்டிருப்பாங்க. ஒய் ஆக்சிஸ் கேட்கும்போது ஒய்யை மறைச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன வருதுங்க, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வருங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். அவ்வளோதான். 2 ஸ்டெப்பில் பாருங்கள். இது எதுக்கு பேரலல்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னு கேட்டால் எக்ஸை மறைச்சிட்டிங்கன்னா ஒய்சி ஈக்குவல் டு பி, அப்போ ஒய்சி ஈக்குவல் டு 7 வரும். இதே வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா ஒய்யை மறைச்சிட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. இதுதான் போட்டிருக்கும் பாருங்களேன். பாருங்கள், த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 5,7 அது கொடுத்துக்கிறது. அப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் தி எனி ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய்சி ஈக்குவல் டு பி, இப்போ ஒய்சி ஈக்குவல் டு 7. அடுத்து த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் அதை ஒய்சி ஈக்குவல் டு 7 எழுதுங்க. ஒய்சி ஈக்குவல் டு 7 எழுதினாலும் கரெக்டு. இது ஈக்குவேஷன் எழுதணும்னா இந்த 7 அந்த சைடு வந்துடுங்க. ஒய் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஆன்சர். புக்கில் வந்து உங்களுக்கு இதுதான் கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலும் தப்பு இல்லை, இது கரெக்ட் தான். ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு கொண்டாந்தாச்சு. அடுத்தது பாருங்களேன், த ஈக்குவேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வெளியே போச்சுன்னா என்ன சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொன்னோமா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 வரும். இந்த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஈக்குவேஷன் எழுதும்போது எக்ஸு மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக வருங்க. இவ்வளோ தான் இந்த கொஷின். இதுக்கு தான் நாங்கள் வந்து இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இது ரெண்டையும் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 5.18. அடுத்த கொஸ்டின் 5.18 பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு இன்டர்செப்ட் ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் வச்சு போடணும். அப்போ ஃபார்முலா ஒய்சி ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது அதை வச்சு போடணும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாய்வு 5, ஒய் வெட்டு துண்டு -9. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து ஸ்லோப் வந்து 5, ஒய் இன்டர்செப்ட் வந்து -9. அப்போது ஸ்லோப் 5, ஒய் இன்டர்செப்ட் வந்து -9ங்க. ஸ்லோப் எம்ங்கிறது வந்து 5ன்னு வச்சுங்க. ஒய் இன்டர்செப்ட் சி வந்து -9 வச்சுங்க. இப்போ ஈக்குவேஷன் இது ஸ்ட்ரெயிட் லைன் என்ன வரும், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு ஒய்சி ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்முலா. ஒய்சி ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 5 போடுங்க, 5x, சிக்கு பதிலாக -9 போட்டுக்குங்க. இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். என்ன ஈக்குவேஷன் தெரியும் இல்லைங்களா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிசி ஈக்குவல் டு 0 ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு மாற்றினீங்கன்னா இப்போ என்ன ஆகும், 5x இந்த ப்ளஸ் வந்துட்டோம்னா -y ஆகிடும், -9 ஈக்குவல் டு 0. 5x -y -9 ஈக்குவல் டு 0ங்கிறது ஃபஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர். ரெண்டாவது இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன் தீட்டா கொடுத்துருக்காங்க. தீட்டா வந்து 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஒய் இன்டர்செப்ட் வந்து 11 கொடுத்துட்டாங்க. தீட்டா பெஸ்ட்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். தீட்டா கொடுத்தனால ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, எம்சி ஈக்குவல் டு tan தீட்டா. அந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ tan 45 வேல்யூ என்ன 1. அப்போ அது ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஒய்சி ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சியில் இதுதான் ஸ்லோப். அப்போது ஒய்சி ஈக்குவல் டு எம்எக்ஸ், எம்எக்கு போல் 1 × எக்ஸ் ப்ளஸ் ஸ்லோப் ஒய் இன்டர்செப்ட் வந்து 11 இல்லைங்களா. சிக்கு பதிலாக 11 போடுங்க. இப்போ என்ன ஆகிடும், ஒய்சி ஈக்குவல் டு 1 × எக்ஸ் ப்ளஸ் 11. அப்போ இது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்
ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இந்த 5.18க்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் போடலாம். அடுத்த எக்ஸாம்பிள் கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து 5.19 வந்து என்னென்னா, கால்குலேட் தி ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் 8x - 7y + 6 ஈக்குவல் டு 0. இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்ட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸுங்க. இது மாதிரி எக்ஸசைஸில் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். சந்தேகம் இருந்தால் நாங்கள் கால் பண்ணி கேட்டுக்குங்க. பாருங்கள், த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 8x - 7y + 6 ஈக்குவல் டு 0. நமக்கு ஃபார்முலா என்ன, ஒய்ஸ் ஈக்குவல் டு mx + cங்கிறத வந்து ஃபார்முலா இல்லைங்களா, ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு உண்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த சைடு என்ன இருக்கணும், ஒய் மட்டும் இருக்கணும். ரிமைனிங் டைமில் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ இந்த ஒய் இருக்கிற டைம் என்ன, -7 மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் இந்த 8xையும் +6 அந்த எடுத்துகிட்டு போயிருங்க. +8x அந்த போனால் -8x ஆயிரும். இந்த +6 அந்த போனால் -6 ஆயிரும். எல்லாமே நெகட்டிவ் இருக்கிறதுனால மைனஸால் எல்லாத்தையும் போத் சைடு மல்டிப்ளைங் பை -1ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆயிடுது, +7y வந்துடும் ஈக்குவல் டு இது +8x, இதுவும் +6ன்னு வந்துடும். அப்போ அடுத்து என்னாச்சுங்க, இப்போ நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும். அப்போ 8x + 6 இங்கே மல்டிப்ளை இருக்கக்கூடிய 7 அந்த சைடு போனால் டிவைட் ஆகிடும். அப்போ 8x + 6/7 வந்துடும். இந்த 7 வந்து ரெண்டுக்கு காமன். இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு 8x/7 + 6/7 எழுதலாம். இது எந்த கான்செப்ட் இருக்குது பாருங்கள், ஒய்ஸ் ஈக்குவல் டு mx + cங்கிற கான்செப்ட் இருக்குது. ஒய்ஸ் ஈக்குவல் டு இது பிரிச்சுக்கிறேன் 8/7x + 6/7 அப்படின்னு கம்பேர் பண்ணுறீங்க. இந்த ஈக்குவேஷனை இது கூட ஒய்ஸ் ஈக்குவல் டு mx + c கூட ஒய்ஸ் ஈக்குவல் டு இதுதான் mx + c. mங்கிறது ஸ்லோப் 8/7, cங்கிறது ஒய் இன்டர்செப்ட். அப்போது அது வந்து 6/7. அப்போ ஸ்லோப் mc ஈக்குவல் டு 8/7, ஒய் இன்டர்செப்ட் cc ஈக்குவல் டு 6/7. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து 5.20. அடுத்த கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து 5.20. என்னங்கிறது கொஷின் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு. நம்மளுடைய எர்த்து இல்லைன்னா பூமியினுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதில் அந்த கொஷின்ஸ்லாம் நான் டயக்ராம் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து செல்சியஸும் ஒய் ஆக்சிஸில் வந்து ஃபாரன்ஹீட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் வந்து 0,32, அனதர் ஒன் இஸ் 20,68 கொடுத்துட்டு அவன் 3 கொஷின் இங்கே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் என்ன அப்படின்னா, இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டாவது கொஷின் வந்து இதில் ரெண்டாவது கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லிக்கிறாங்க. தேர்டு வந்து செல்சியஸை ஃபாரன்ஹீட்ட கன்வெர்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த 3 கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இல்லை ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் என்ன, ஸ்லோப் கண்டிப்பாக ஃபார்ம் நமக்கு தெரியும், y2 - y1/x2 - x1. இதில் x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துகிட்டு இந்த ஃபார்ம் போடுங்க. போட்டிங்கன்னா x2 y2 என்னங்க 68 - 32/20 - 0. இது வந்து செப்பரேட் பண்ணால் 36/20 வரும். கட் பண்ணிங்கன்னா 9 × 4 கட் பண்ணுறோம். 5 4s are 20, 9 4s are 36. இப்போ 9/5 வரும். கட் பண்ணால் 1.8ங்கிறது இதனுடைய ஸ்லோப். ஓகேங்களா? ஸ்லோப் கோட்டினுடைய சாய் வந்து 1.8. அப்போ ஓகேங்களா, இந்த லைன் வந்து ஆக்சுவலாக எது வரையும் கிராஸ் ஆகுது பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் வரையும் கிராஸ் ஆகும்போது இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. அப்போ இது என்னென்னா ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், இது வந்து கிராஸ் ஆகும்போது இந்த பாயிண்ட்டு 0,22ன்னு எடுக்கிறோம். 32 இது வந்து 0,32ங்கிற லைன் இந்த பாயிண்ட் இல்லைங்களா. ஸோ த ஸ்லோப் இஸ் 9/5 அண்ட் ஒய் இன்டர்செப்ட் இது வந்து 32. ஏன்னா இது வந்து எக்ஸுக்கு வந்து 0ங்கிறனால 0 தேவை. இது எது வழியே போகும், ஒய் ஆக்சிஸ் வழியே போகுது. ஒய் இன்டர்செப்ட் வந்து உங்களுக்கு 32 அப்படிங்கிறதான். ஸ்லோப் வந்து 9/5, ஒய் இன்டர்செப்ட் வந்து 32. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் வச்சு அப்ளை பண்ணுறீங்க. ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன, ஸ்லோப்பு இன்டர்செப்ட்டும் தெரியும். ஸ்லோப் வந்து 9/5, ஒய் இன்டர்செப்ட் வந்து 32. ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன, y = mx + இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். y = mக்கு போகிற 9/5 × x ப்ளஸ் இது வந்து 32. இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட்டு, இதுதான் இந்த ஈக்குவேஷன். ரெண்டாவது கொஷின் அவங்க கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டாவது கொஷினுக்கு உண்டான கோட்டின் சமன்பாடு, அதுக்குண்டான ஈக்குவேஷன், இதுக்குண்டான சமன்பாடு இதுதான். ஈக்குவேஷன் அது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y = 9/5x + 32ங்கிறது. அடுத்தது மூணாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கூடியது வந்து செல்சியஸை வந்து ஃபாரன்ஹீட்டு கன்வெர்ட் பண்ணணும். எர்த்தோடைய பூமியோடைய பாருங்கள், செல்சியஸ் கொடுத்துக்கிறாங்க எத்தனை டிகிரி, 25
டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் பூமியினுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது இதை வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் அந்த ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் என்ன, y = 9/5 × x + 32. அப்போது எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த 25 போடுறோம். சரிங்களா, 25 அப்ளை பண்ணுறோம். y = இது வந்து பாருங்கள் 9/5 × 25 + 32. இதை கட் பண்ணாங்கன்னா 5 டைம்ஸ் வருமா. அப்போ y = 9 5s are 35, சரி 9 5s are 45 + 32 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 77. y = 77 வந்துடும். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த் வந்து எவ்வளோங்க, 77 ஃபாரன்ஹீட். அப்போ நல்லா கவனிச்சிக்கங்க. இப்போ நார்மலாக ஒரு கொஷின் வந்து செல்சியஸை ஃபாரன்ஹீட் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, சரி ரைட், ஓகே. இது வந்து பார்த்துக்குங்க. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம் இந்த கொஷின். இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து 5.21 என்னென்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் என்ன கேட்குறாங்க. இது 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட் ஃபார்ம்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன, y - y1 = m × x - x1. இந்த கொடுத்துக்கிற பாயிண்ட் என்னங்க, கிவன் பாயிண்ட் வந்து 3, -4 அண்டு ஸ்லோப் வந்து சாரி இது வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முங்க. சரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு ஸ்லோப்பும் கொடுத்துக்கிறாங்க. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் என்ன, y - y1 = m × x - x1. இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஃபார்முலா கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு. இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட்னால இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா x1 y1 வச்சுங்க. இது ஸ்லோப். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முக்கு என்ன ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. இப்போ y - y1 வேல்யூ -4 = m வேல்யூ -5/7 × x - x1 வேல்யூ 3. இப்போ y - +4 = -5/7 × x - 3. இந்த டிவைடில் இருக்கக்கூடிய இந்த கீழே 7ஆக இருக்கக்கூடிய டினாமினேட்டர் 7 சைடு வந்து நேரம் மல்டிபிள் ஆயிடும். இப்போ 7 × y + 4 = -5 × x - 3. உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். 7y + 28 = -5x -15. இப்போ எல்லாத்தையும் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. லைட் டைம்ஸில் ஒரு மாதிரி இல்லை, லைட் டைம்ஸ் எதுவும் இருக்காது. எல்லாம் ஒரு சைடு எடுத்து வந்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. 5x + 7y, இந்த -5 ப்ளஸ் ஆகிடும் இல்லைங்களா. அப்போ வந்து 5x + 7y + 28 -15 = 0. இப்போ 5x + 7y இதை செப்பரேட் பண்ணால் +13 = 0ங்கிறது இந்த ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன். அது எது கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்த கொஷின், நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நான் கொஷின் ரீட் பண்ணுற புக்கில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் a line passing through the point A 1,4 and perpendicular to the line joining this point 2,5 and 4,7. அதாவது 2,5 மற்றும் 4,7 இந்த புள்ளி வழியாக போகக்கூடிய ஒரு ஸ்டேட் லைன் வந்து எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குங்கிறப்ப ஏ வந்து 1,4 இல்லைங்களா, அது வழியாக செங்குத்தாகவும் இதுக்கு வந்து பர்பெண்டிகுலராகவும் இந்த -4 1,4ங்கிற புள்ளி வழி செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த 2,5 4,7 இந்த ரெண்டு புள்ளியை ஜாயின் பண்ணக்கூடிய லைன், இந்த ரெண்டு புள்ளியை ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு பர்பெண்டிகுலராகவும் 1,4ங்கிற புள்ளி வழியை செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கூடிய பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஏ என்ன 1,4, பி வந்து 2,5 அண்ட் சி வந்து 4,7. அப்போது ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் புக்கில் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பிசிங்கிற பாயிண்ட் தான் அது வழியே தான் லைன் போகுது, அது பர்பெண்டிகுலர் லைன் சொல்லியிருக்காங்களா. அப்போ பிசியினுடைய ஸ்லோப் கண்டுபிடிங்க. பிசியினுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா என்ன, y2 - y1/x2 - x1. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இது வந்து x1, இது y1 அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து x2 y2. இதை அப்ளை பண்ணுங்கள். y2 - y1 7 - 5/4 - 2 இல்லைங்களா. இப்போ போடும்போது என்ன வருது, செப்பரேட் பண்ணால் 7 - 5 வந்து 2/2 வரும், கட் பண்ணால் 1 வரும். இப்போ MC = 1. இது வந்து பர்பெண்டிகுலர் லைன் சொல்லிக்கிறோம். பர்பெண்டிகுலர் லைன்னா m1 × m2 = -1 இல்லைங்களா. இப்போ m1 வந்து நமக்கு 1ன்னு தெரியும். 1 கூட எதை மல்டிபிள் பண்ணால் -1 வரும்னு பார்க்கணும். 1 கூட -1 மல்டிபிள் பண்ணால் -1 வருங்களா. அப்போ m2 = -1, அது -1ன்னு போடணும். அதுதான் நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள்.
ரெக்டாங்குலர் லைன் இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி. அப்போ m1 m2 ஈக்குவல் டு -1 இங்கே கூட நான் கண்டுபிடிச்சது வந்து 1 கூட m2 ஈக்குவல் டு -1. அப்போது இது வந்து ஃபார்முலாங்க, பர்பெண்டிகுலருக்கு உண்டான ஃபார்முலா. ஒரு லைன் வந்து எப்போ வந்து பர்பெண்டிகுலர் இருக்குன்னா ஸ்லோப் ஆர் ஈக்குவலன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஸ்லோப்போட மல்டிப்ளிகேஷன் வந்து -1 இருக்கணும். இப்போ நம்ம 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 1க்கு m1 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ m2 வேணும் அப்படின்னா m1 கூட m2 போட்டு ஈக்குவல் டு -1. 1 கூட எதை மல்டிபிள் பண்ணால் -1 வரும்னு பார்க்குறோம். நம்ம தெரியும் 1 கூட -1 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், -1 தான் வரும். அப்போ m2 ஈக்குவல் டு -1 × 1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு -1. என்ன ரீசன் இதை போட்டோம்னா பர்பெண்டிகுலர்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போது ஒரு சாய்வு கிடச்சிருச்சு இல்லைங்களா. பர்பெண்டிகுலர் ஒரு அப்போ பாருங்கள், ஒரு சாய்வு தெரியும், இன்னொரு பாயிண்ட் தெரியும். பாயிண்ட் ஏ என்னங்குது 1,4 இல்லைங்களா. ஒரு சாய்வு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் என்ன ஃபார்முலா, y - y1 ஈக்குவல் டு m × x - x1 தானே. தி ரெக்டாங்குலர் லைன் இஸ் ஆல்சோ பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 1,4. 1,4 வழியாக போகுதுன்னு சொல்லிக்கிறோம். அப்போது ஸ்லோப் வந்து -1, அந்த பாயிண்ட் வந்து 1,4. இது அப்போ என்ன பண்ணுறோம், பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y - y1 ஈக்குவல் டு m × x - x1. அப்போ அப்ளை பண்ணுறீங்க. y - 4 ஈக்குவல் டு -1 இன்ட்டு ஸ்லோப் -1 தான் -1 இன்ட்டு x - x1ங்கிறது -1. அப்போ y - 4 ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணால் -x மைனஸ் இன்ட்டு +1. இதெல்லாம் ஆர்டர் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இண்டிகேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போது -x இருந்தால் +x ஆயிடும். இப்போ x + y - 4 - 1 ஈக்குவல் டு 0னா அப்போ x + y ரெண்டு ஆட் பண்ணால் -5 ஈக்குவல் டு 0. அது ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் x + y - 5 ஈக்குவல் டு 0ங்கிறது. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 5.23 என்னென்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் கேட்டால் ஃபார்முலா என்னங்க, y - y1 / y2 - y1 ஈக்குவல் டு x - x1 / x2 - x1. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே x1 y1 x2 y2 போட்டுருங்க. 2 பாயிண்ட் ஃபார்ம் எழுதினாவே போதும். 2 பாயிண்ட் ஃபார்ம் என்ன உங்களுக்கு, y - y1 / y2 - y1 ஈக்குவல் டு x - x1 / x2 - x1. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். y - y1னா மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி மைனஸ் +3 ஆயிரும். y2 - y1 போடும்போது -4 + 3 ஈக்குவல் டு x - x1. x - x1ஓட வேல்யூ என்னது, 5 டிவைடட் பை y2ங்கிறது வந்து 7, y1ங்கிறது வந்து -3னால சாரி x1ங்கிறது வந்து +5 இருக்கிறனால -5. அப்போ மேலே என்னாச்சு, நியூமரேட்டரில் இந்த சைடு y + 3 இதை செப்பரேட் பண்ணால் -1 ஈக்குவல் டு x - 5 செப்பரேட் பண்ணால் 2. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கங்க. 2 × y + 3 ஈக்குவல் டு -1 × x - 5. மல்டிபிள் பண்ணால் 2y + 6 ஈக்குவல் டு -x + 5 வரும். ஏன்னா -× +5. அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. x - 2y எல்லாம் சைடு எடுத்துருங்க. x - 2y + 6 - 5 ஈக்குவல் டு 0. சைடு வரும்போது சைன் சேஞ்ச் ஆயிருங்க. அதுக்கப்புறம் x - 2y இதை செப்பரேட் பண்ணால் +1 ஈக்குவல் டு 0. தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் x - 2y + 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து 5.24. கொஷின் நீங்கள் புக்கில் ரீட் பண்ணி பார்த்துங்க. என்ன கொடுத்துருக்கான்னு நான் சொல்லிடுறேன். 2 பில்டிங் இருக்குங்க. 2 பில்டிங்கில் ஒரு பில்டிங் வந்து இன்னொரு பில்டிங்கோட கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஹைட்டு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம். அப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன் பில்டிங். அப்போ இது மேலே ஒரு ராடு ஒன்று வச்சுக்கிறாங்க, ஒரு அயன் ராடு, இரும்பு ராடு ஒன்று ஃபிட் பண்ணிக்கிறாங்க ஏபிங்கிறதுல. என்ன கேட்குறாங்கன்னா இந்த அயன் ராடோட ஈக்குவேஷன் என்ன கேட்குறாங்க. அப்போது பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 6,10, இது வந்து 14,12. நமக்கு தெரியும் 2 பாயிண்ட் தெரிஞ்சாலே என்ன ஃபார்முலா, y - y1 / y2 - y1 ஈக்குவல் டு x - x1 / x2 - x1. அவ்வளோதான், அப்ளை பண்ணி போட்டுக்கிட்டே போங்க. இது இதோட பாருங்கள், இந்த பாயிண்டில் வந்து இது x1, இது y1, இந்த பாயிண்ட் வந்துங்க x2 y2. ஓகேங்களா. அப்போ நமக்கு இப்போ 2 பாயிண்ட் ஃபார்முக்கு உண்டான ஃபார்முலா எழுதிக்கிங்க. அதில் அப்ளை பண்ணிட்டே வாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வரணும். இந்த சைடில் வேணால் அந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏங்கிற பாயிண்ட் என்னங்க 6,10, பிங்கிற பாயிண்ட் என்னங்க 14,12. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இது x1, இது y1, இது வந்து x2, இது y2. சரிங்களா. அந்த பாயிண்ட் அப்படியே அப்ளை பண்ணிட்டே வாங்க இந்த ஈக்குவேஷனில். அப்போ y - 10/12 - 10 ஈக்குவல் டு x - 6/14 - 6ன்னு வரும். அப்போ இது இங்கே என்ன ஆயிரும், y - 10 செப்பரேட் பண்ணால் 2 வரும். ஈக்குவல் டு நியூமரேட்டர் x - 6 டினாமினேட்டரில் 14 - 6 8 வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 × y - 10 ஈக்குவல் 2 × x - 6. இதை 8 வந்து உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறீங்க. 8y - 8 ஈக்குவல் டு 2x - 12. அப்போ இந்த சைடு போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் +2x வந்துட்டு -2x ஆயிரும். +8y - 80. இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், +12 ஈக்குவல் டு 0. அப்போ -2x + 8y மைனஸ் இதை செப்பரேட் பண்ணால் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஓகேங்க. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா -80 + 12 ஈக்குவல் டு 0 வரும்.
இதை செப்பரேட் பண்ணால் -68 = 0 வரும். அப்போது இது பாருங்கள், இதெல்லாம் நம்ம எல்லா வேல்யூமே பாருங்கள், இது 2, இது 8, இது 68 எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ -12 எல்லா சைடும் இந்த பூரா மல்டிபிள் பண்ணிடுங்க. -12 டிவைட் பண்ணிடுங்க. -12 டிவைட் பண்ணால் இது என்ன ஆயிரும், இங்கேயும் -2 வரும், இங்கேயும் -2 வரும், இங்கேயும் -2 போட்டிங்கன்னா மைனஸ் கட்டாச்சு, 2 கட்டாச்சுன்னா எக்ஸ் வரும். இது ப்ளஸ்ஸு மைனஸ்னா +- தான் வரும். கட் பண்ணால் 4y வரும். இது மைனஸ் கட்டாச்சுன்னா இது 64 = 0. அப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் தி ராட் என்னென்ன இருக்கும், x - 4y + 34 = 0 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. எக்ஸாம்பிள் வந்து 5.25 கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் வந்து 5.25 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் which passes through 5,7 and makes intercept on the axis equal to magnitude but opposite in sign. அதாவது x intercept வந்து x intercept ஏன்னு எடுத்துட்டோம்னா y intercept வந்து அதனுடைய ஆப்போசிட் சைடுனா -ஏன்னு எடுத்துகிட்டு அவன் கொடுத்துக்கூடிய பாசிங் த்ரூ தி பாயிண்ட் எது வழியாக போகுது, 5,7 வழியாக போகுது, அது வழியாக வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். இது வந்து இன்டர்செப்ட் ஃபார்முனால எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னா x/a + y/b = 1ங்கிற ஃபார்மில் வச்சு போடணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எப்படின்னு நான் என்ன கொடுத்துக்கிறான், லெட் எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து ஏன்னு வச்சுக்கிறான். ஒய் இன்டர்செப்ட் வந்து அதனுடைய என்ன சொல்லி ஆப்போசிட் சைடுனா எக்ஸ் இன்டர்செப்ட் ஏன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு என்ன -ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இன்டர்செப்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா இன்டர்செப்ட் ஃபார்முலா என்னங்க, x/a + y/b = 1ங்கிற ஃபார்முலா. அப்போ x/aங்கிறது a தான், y/bக்கு பதிலாக -a போட்டுங்க = 1. அப்போ இது வந்து என்ன பண்ணுறோம், x/a + × -y/a = 1. எல்சிஎம் எடுத்தால் a தாங்க, மேலே வந்து நியூமரேட்டரில் x - y = 1ன்னு வரும். இந்த a சைடு வேணால் மல்டிப்ளையர். அப்போ x - y = 1 × a. அப்போ x - y = aன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுட்டு அடுத்து சின்ஸ் ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ, அந்த ஈக்குவேஷன் எது வழியாக பாஸ் ஆகுதுங்களாமா, 5,7 வழியாக பாஸ் ஆகுது. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னங்க, x - y = aங்கிறது 5 வழியாக பாஸ் ஆகுதுனால இதை எக்ஸ்ன்னு வச்சுங்க, இது ஒய்ன்னு வச்சுட்டு இது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும். பாருங்கள், 5 - 7 = ஏன்னா a = -2 வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுங்க, a = -2 கிடச்சிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் கொண்டு போடுங்க, x - y = aல கொண்டு போய் ஏக்கு போல் -2 போட்டிங்கன்னா x - y = -2ன்னு வரும். அந்த -2 +2 மாறிடும். அப்போ x - y + 2 = 0. இதுதான் ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் x - y + 2 = 0ங்கிறது. ஓகேங்களா. ஓகே, இது அனதர் ஒன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி 2 மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 5.26 பாருங்கள். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.6 ஃபைண்ட் தி இன்டர்செப்ட் மேட் பை தி லைன் 4x - 9y + 36 = 0 ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சிஸ். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் தமிழ் மீடியம் கொஷின் பாருங்கள். 4x - 9y + 36 = 0 என்ற நேர்கோடு ஆயச்சுகளை ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க. எக்ஸ் இன்டர்செப்ட்டும் ஒய் இன்டர்செப்ட்டும் கேட்குறாங்க ஈக்குவேஷன் கொடுத்துட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா ஃபார்முலா நமக்கு x/a + y/b = 1ன்னு வரணும். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் டைம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்னாச்சு, 4x - 9y = -36ன்னு வந்துடும். இப்போது டிவைடு இந்த பாருங்கள், இந்த சைடு 1ன்னு வரணும். -36 இருக்குது, அதை வந்து 1ஆ மாற்றணுன்னா நான் என்ன பண்ணணும், -36 டிவைட் பண்ணால் தான் கட்டாயி 1ன்னு வரும் இல்லைங்களா. இந்த சைடு ஈக்குவேஷன் பிரகாரம் 1 வரணும். இப்போ என்ன பண்ணுறேன், டிவைடிங் போத் சைடு வந்து -36 டிவைட் பண்ணுறேன். இப்போ இது என்னாச்சு, 4x/-36 -9y/-36 = -36/-36. அப்போ இது பாருங்கள், இந்த கட் பண்ணால் 9 டைம்ஸ் வரும். இது மைனஸ் கட் ஆகிடுச்சு. இதை கட் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். இதை கட் பண்ணால் 1 வரும். அப்போ x / -9 + y/4 = 1 வந்துருச்சுங்களா. இப்போது இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, x/a + y/b = 1ங்கிற ஃபார்மெட். இப்போ x இன்டர்செப்ட் தான் a, y இன்டர்செப்ட் வந்து b. அப்போ x இன்டர்செப்ட் ஏங்கிறது என்ன, -9, y இன்டர்செப்ட் பிங்கிறது வந்து 4. அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஓகேங்களா, பார்த்துங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்னும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் நம்ம செல்லு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் ஃபுல்லாக பேட்ரி போட்டு விட்டுறோமுங்களா. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் அந்த பேட்ரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த பேட்ரி யூஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண தெரியாது.
ஒரு எக்ஸ் மணி நேரம் நான் பயன்படுத்துகிற அந்த இதை யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து என்ன ஆகுன்னா சார்ஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. அது வந்து என்ன ஆகும், சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அது எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.25x ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்கன்னு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான். அந்தளவுக்கு வந்து சார்ஜ் என்ன இருக்குது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறான். கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறான்னா, இப்போ 40% வந்து சார்ஜ் குறையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாகவே டவுன் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், 100% வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் சரிங்களா. அந்த சார்ஜ் குறைய எவ்வளோ வந்து குறையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறான். ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.25x + 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறான். அவ்வளோ சதவீதம் வந்து மீதி மின்கலம் அந்த ரெடியூஸ் ஆகிட்டு குறையும் போது இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அதாங்க சார்ஜ் 100% போட்டிருந்தது. ஒரு எக்ஸ் மணி நேரம் பயன்படுத்தினதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்டது சார்ஜ் இறங்கிருச்சு. அந்த மீதி இருக்கக்கூடிய சார்ஜுக்கு உண்டான ஈக்குவேஷன் ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.25x + 1 கொடுத்துட்டான். அப்புறம் அவன் கொஷின் கேட்குறான், 40% வந்து சார்ஜ் குறையணும் அப்படின்னா எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் 40% வந்து சார்ஜ் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சார்ஜ் ஃபுல்லாகவே போயிடணும், சார்ஜ் ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது, பேட்ரி வந்து என்ன ஆயிரும் டவுன் ஆகிடணும், சார்ஜ் இருக்கக்கூடாது அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் வந்து ஆகும் அப்படிங்கிறது கொஷினை கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்கலாம். இப்போ கேட்ட அந்த 2 கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பேட்ரி போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 100% 60 40 வச்சுருக்கேன். நான் சும்மா புக்கில் கொடுக்கணும் அதே மாதிரி போட்டிருக்க டயக்ராம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இது எழுதிங்க, டு ஃபைண்ட் தி டைம் வென் தி பேட்ரி பவர் இஸ் 40% வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. வி ஹேவ் டு டேக், அவன் சொல்லிக்கிறான், நான் எக்ஸ் டைம் யூஸ் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய பேட்டரியோட இது வந்து லெவல் எவ்வளோ தான், ஒய்ஸ் ஈக்குவல் டு நான் இருக்கிறேன் டேக் ஒய்ஸ் ஈக்குவல் டு 40% இருக்கு இல்லைங்களா. 40% என்னன்னா 40/100 போட்டோம்னா 0.40 வரும். இது இதோட வேல்யூ ஒய்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு என்ன வருதுங்க, 0.40. இப்போது அந்த கிவன் ஈக்குவேஷன் அவர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் எனக்கு மிச்சம் இருந்ததுன்னு அதை எழுதி யூஸ் பண்ணுங்கள். ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.25x + 1 அப்படின்னு. இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஒய்ஸ் ஈக்குவல் டு 0.04 இல்லை அந்த வேல்யூ கொண்டு அப்ளை பண்ணுங்கள். 0.40 ஈக்குவல் டு -0.25x + 1 அப்படின்னு. இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், 0.25x ஈக்குவல் டு 1 - 1லேருந்து 0.40 செப்பரேட் பண்ணுங்கள். 0.25x ஈக்குவல் டு 0.60, அதாவது 1.00லேருந்து 0.40 செப்பரேட் பண்ணுறோம், 0.60. அப்போ 0.060. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும். அப்போ 0.60 / 0.25. இது வந்து 2 டிஜிட் தள்ளி இருக்கிறதுனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது ஹோல் நம்பராக மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 60/25 வரை கட் பண்ணால் 2.4 வரும். சைடில் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2.4 ஹவர்ஸ் ஆகும். அப்போ 40% வர்றதுக்கு 2.4 ஹவர்ஸ் ஆகுங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, பேட்டரி ஃபுல்லாகவே டவுனாக என்ன ஆயிடணும், பேட்டரி இருக்கக்கூடாது, பவர் வந்து 0க்கு வந்துடணும். அப்போ பவர் 0க்கு வந்துடும்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த ஈக்குவேஷனில் ஒய்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா 0 ஈக்குவல் டு -0.25x + 1ன்னு வரும். அப்போ என்னாச்சு, இது மைனஸ் எடுத்துருக்கு ப்ளஸ் ஆகிடும். 0.25x ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/0.25. மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 2 டிஜிட் தெளிகிறதுனால 100ஆல் மல்டிபிள் பண்ணினா எக்ஸ் ஈக்குவல் டு மேலே வந்து 100/25 ஒரு கட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது பேட்டரி என்ன ஆயிரும், ஃபுல்லாகவே சார்ஜ் எல்லாம் இறங்கி மொபைல் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா நோ பவர் வந்து இருக்காது, டவுன் ஆகிருன்னு வச்சிங்களா. அவ்வளோ இந்த கொஷின். ஓகேங்களா. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்த கொஷின் போகலாமா. அடுத்த கொஷின் பாருங்கள், 5.28 எக்ஸாம்பிள். A line makes positive intercept on the coordinates axis whose sum is 7 and it is passing through -3,8. Find the equation. தமிழ் மீடியம் பாருங்கள் கொஷின். -3,8 என்ற புள்ளி வழிச் செல்வதும் ஆயச்சுகளின் மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு என்ன. அதாவது இன்டர்செப்ட் கோஆர்டினேட்ஸ் ஆக்சிஸ் ரெண்டை ஆட் பண்ணால் 7 வரக்கூடியதும் -3,8 என்ற பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் பி இல்லையா. அதை ரெண்டை ஆட் பண்ணால் 7 வருதுன்னு சொல்லிவிட்டு எந்த பாயிண்ட் வழியாக பாசிங் த்ரூ தி பாயிண்ட் -3,8 அது வழியாக போகக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் அது என்ன பண்ணுறீங்க, அந்த கொஷினில் ஏபிங்கிறது என்ன, ஏபிங்கிறது வந்து இன்டர்செப்ட்
பாயிண்ட் இல்லைங்களா. இன்டர்செக்ட் அப்படின்னா a + b = 7. அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், a + b = 7 அப்படிங்கிறப்போ இதை நான் மாற்றி எழுதுகிறேன். b = இந்த ஏன் சைடு வந்துடும் இல்லைங்களா, a வரும்போது என்ன ஆயிடும் -a வந்துடும். இப்போ b = 7 - a வந்துடும். இன்டர்செக்ட் ஃபார்ம் என்ன, x/a + y/b = 1. இது வெட்டுத்துண்டு வடிவம். ஓகேங்களா. x/a + y/b = 1. அப்போது we அதில் அப்ளை பண்ணுறோம். x/a வந்து ஏவே தான், y/bக்கு பதிலாக 7 - a = 1 வச்சுக்கோங்க. இந்த லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் எது வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா -3,8. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 8 போடுங்க. இந்த ஈக்குவேஷனில் போட்டால் என்ன ஆயிரும், -3/a + 8/7 - a = 1 வரும். இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து என்ன ஆயிரும், a × 7 - a வரும். இது கிராஸ் மல்டிபிள். -3 × 7 - a ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 8a = 1. அப்போ என்னாச்சுன்னு பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணிங்க உள்ள -7 -3 கூட 7 இன்ட்டு பண்ணால் -21 ப்ளஸ் ++ 3a ப்ளஸ் 8 a × 8 8a வரும். = இது அந்த சைடு போனால் 1 டைம்ஸ் வரும். 1 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். இப்போ பாருங்கள் இதில் -21 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +11a = this one. அடுத்தது -21 + 11a = உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7a + a × a சாரி -a × a². இது சைடு எடுத்துகிட்டு வாங்க. -21 + 11a -7a + a² = 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க. a² ப்ளஸ் இதை செப்பரேட் பண்ணால் +4a -21 = 0. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துச்சு. ax² + bx + c = 0. இதை ஃபேக்டர் கண்டுபிடிங்க, காரணிப்படுதுங்க. அதாவது மல்டிபிள் பண்ணால் -21 ஆட் பண்ணால் 4 3 7s வரும் இல்லைங்களா, -3 7 ரெண்டு இன்ட்டு பண்ணால் -21 ரெண்டு ஆட் பண்ணால் +4 டிவைடட் பை a² a போட்டுங்க. அப்போது ஒரு ஃபேக்டர் வந்து a - 3 another one ஃபேக்டர் a + 7. அப்போ ஒன்றா இந்த ஃபேக்டர் 0 வருது, இந்த ஃபேக்டர் 0 வருது. இந்த ஃபேக்டர் 0ன்னு எடுத்தால் a - 3 = 0னா a = 3. இது 0ன்னு எடுத்திங்கன்னா a = -7. ஓகேங்களா. இப்போது சின்ஸ் a வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா ஃபார்முலாவே x/a + y/b = 0னா a ஒன்லி பாசிட்டிவ். இல்லைப்போ நான் வந்து நெகட்டிவில் வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ a இஸ் பாசிட்டிவ்னால a = 3 போடுங்க. a = 3 அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் b = 7 - a சொல்லி இதில் போட்டிங்கன்னா b = 7 - 3 என்ன வருங்க, 4 வரும். அப்போ b = 4. இப்போது அந்த ஃபார்முலா எழுதுங்க. x/a + y/b = 1ல் x/3 + y/4 = 1. இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா 4 3s 12. கிராஸ் மல்டிபிள் 4x + 3y/12 = 1. இந்த 12 சைடு வந்து மல்டிபிள் ஆயிரும். 4x + 3y = 12னா இந்த +12 சைடு எடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். 4x + 3y -12 = 0ங்கிறது நமக்கு தேவையான இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகேங்களா. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின். இது லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் வேண்டாங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வச்சுருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். சரிங்களா. என்னென்னு நான் கொஸ்டின் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தோட்டம் ஒன்று வாங்கியிருக்கார். சரிங்களா. அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா 2 ரோடு, ஹைவேஸ் ரோடு இருக்கிற மாதிரி 2 ரோடு இருக்குங்க. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு நார்த்து 2 பக்கத்துக்கு சென்டரில் பாருங்கள் 2 ரோடு போகுது இல்லைங்களா. இந்த ரோடு இந்த ரோட்டுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. பார்த்தா நமக்கு தெரியுது ஒரு டேஞ்சன் மாதிரி இருக்கு இல்லைங்க. டேஞ்சன் என்னங்க, சர்க்கிளில் டச் பண்ணக்கூடிய லைனில் டேஞ்சன். அப்புறம் இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் போகுது. இப்போ டேஞ்சன் லைனில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. ஈஸ்ட் அவென்யூன்னு அப்படின்னா கிழக்கு நிலச்சாலைன்னு அர்த்தம். நார்த்துன்னா நார்த் ஸ்ட்ரீட்னா வடக்கு தெரு 2 கொடுத்துருக்குறான். இது வந்து கிராஸ் ரோடு. இதுனா இது கிராஸ் பண்ணி போகக்கூடிய ரோடுங்க. இங்கேருந்து போனால் அப்போது பாருங்கள் பாயிண்ட் கொடுத்துருப்பான். ஏங்கிற பாயிண்ட் வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது 3,10 எம்ங்கிறது வந்து 7,4 கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்ட் அந்த கார்டன் இல்லை தோட்டத்தோடைய வந்து மிட் பாயிண்ட் இது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து இங்கே வந்து பிங்கிற பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. லிசன். இப்போ ஈஸ்ட் அவென்யூவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பிங்கிற பாயிண்ட் இருக்கா 7,2, சிங்கிற பாயிண்ட் வந்து 0,2 இருக்குது. இந்த பாயிண்ட் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. இது இ இது எது வழியாக இருக்குதுங்க பாருங்கள். இது வந்து நார்த் ஈஸ்ட்டில் வருது. டீங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ இது பாருங்கள், இது வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இல்லைங்களா. அந்த டீங்கிற பாயிண்ட்டு சிங்கிற பாயிண்ட்டும் பாருங்கள், இது ரெண்டும் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இப்போது என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின் கேட்குறான்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஈஸ்ட் அவென்யூ என்ன. ஈஸ்ட் அவென்யூக்கு உண்டான பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்.
பாருங்கள் ஈஸ்ட் அவென்யூனா இந்த லைன் இல்லைங்களா, இந்த லைனில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னு தெரியுது, பியும் சியும் தெரியும் இல்லைங்களா. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். 2 பாயிண்ட் ஃபார்ம் 0,2 இன்னொரு பாயிண்ட் வந்து 7,2. அப்போ வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம் என்ன, y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. அப்ளை பண்ணால் y மைனஸ் 2 பை 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு x மைனஸ் 0 பை 7 மைனஸ் 0. நீங்கள் மேலே எழுதிக்கணும், இது x1 y1, இது வந்து x2 y2. அப்ளை பண்ணுறீங்க. y மைனஸ் 2 பை 0 ஈக்குவல் டு x மைனஸ் 7 வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இது ஓகேங்களா. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 7 இன்ட்டு y மைனஸ் 2 ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணால் 0. உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணி 7y மைனஸ் 14 ஈக்குவல் டு 0 வரும். 7y ஈக்குவல் டு 14னா y ஈக்குவல் டு 14 பை 7 கட் பண்ணால் y ஈக்குவல் 2ன்னு வந்துருச்சு இல்லைங்களா. ஒய்யோட வேல்யூ வந்து 2. அப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் ஈக்குவேஷன் கேட்டிருந்தான் இல்லை. எதோட ஈக்குவேஷன்னா ஈஸ்ட் அவென்யூவோட ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் 2ங்கிறது. இல்லைன்னா எப்படி எழுதுனா y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்த்து ஸ்ட்ரீட் கேட்டிருக்கேன். நார்த் ஸ்ட்ரீட்னா இந்த லைன் பார்க்கணும். இந்த லைனில் வரக்கூடிய பாயிண்ட் வந்து ஒன்று C ஒன்று D, இது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். இது 0,2. அப்போ y பார்த்தீங்கன்னா இது 0. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிங்கிறது வந்து ஒரு வெர்டிக்கல் லைனாக இருக்கிறனால இது வந்து இதை வச்சு எழுத போகிறோம். இது 0,2 இருக்குது. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து டிக்கு வந்து 0 அப்போ கிடையாது இல்லைங்களா. அப்போ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். சின்ஸ் தி பாயிண்ட் டி லைஸ் அண்ட் வெர்டிகலி எபோவ் 0,2, சிங்கிறது 0,2. தி எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி வந்து 0, எக்ஸ் கோஆர்டினேட் டி கிடையாது. சின்ஸ் எனி பாயிண்ட் ஆஃப் நார்த் ஸ்ட்ரீட் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வேல்யூ வந்து 0. அப்போ 0 இருக்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்த் ஸ்ட்ரீட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. இல்லை எக்ஸ் ஆக்சிஸ் அவனோட நீங்கள் y ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் y ஈக்குவல் டு 0ங்கிறனால அப்போ y ஈக்குவல் டு 0ங்கிறது தான் நார்த்து ஸ்ட்ரீட்டுக்கு உண்டான ஈக்குவேஷன். அடுத்தது தேர்டு ஒன் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ரோடு. இப்போ கிராஸ் ரோடுங்கிறது எதுன்னு பாருங்களேன். கிராஸ் ரோடுங்க இந்த ரோடு கிராஸ் ரோடு இல்லைங்களா. இதுதான் கிராஸ் ரோடு. கிராஸ் ரோடுக்கு உண்டான ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போ கிராஸ் ரோடுக்கு உண்டான ஈக்குவேஷன்னா ரெண்டு பாருங்கள். இது கிராஸ் ரோடுனா இப்படி வந்தீங்கன்னா இதுதான் கிராஸ் ரோடு. அப்போ AM தான் இதை வச்சு நாம் போடணும் இல்லைங்களா. அப்போ இது எம்முக்கு வந்து 7,7, ஏக்கு வந்து 3,10. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட்டு. இப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் ரிசல்ட் அப்ளை பண்ணும்போது ஈக்குவேஷன் அது கிராஸ் ரோடுக்கு உண்டானது. அது வந்து எம்ங்கிறது 7,7, ஏங்கிறது வந்து 3,10. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை இது வந்துங்க இந்த 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்லோப் சாஞ்ச மாதிரி இருக்குங்களா. அப்போ இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்கும். அது ஒரு கண்டிஷன் இருக்குது, பர்பண்டிகுலர். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிங்க. இந்த லைனுக்கு ஸ்லோப் ஆஃப் தி லைன் கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் தி லைன் என்ன, ஸ்லோப் ஆஃப் தி லைன் MGC ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ அப்ளை பண்ணுங்கள். this one is x1, இது y1, இது x2 y2. y2 மைனஸ் y1னா 10 மைனஸ் 7 பை 3 மைனஸ் 7 போடுவோம். 10 மைனஸ் 7 3, இது வந்து -4. அப்போ என்னாச்சு -3/4 வரும். இந்த கிராஸ் ரோடு வந்து பர்பண்டிகுலர் டு MA நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இதை பாருங்கள். இந்த ரோடு வந்து இதுக்கு பர்பண்டிகுலர் இருக்குது, செங்குத்து இல்லைங்களா. அது பாருங்கள். இந்த லைன் பர்பண்டிகுலர் லைன். அப்படின்னா என்ன வரணும், M1 M2 வந்து -1 வரணும் இல்லைங்களா. என்ன வரணும், M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 வரணும். ஆல்ரெடி M1 கண்டுபிடிச்சிட்டு -3/4 இல்லைங்களா. இப்போ இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. அப்போ M2 மட்டும் எனக்கு வேணும். அந்த சைடு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். -1 இன்ட்டு 4/-3 மைனஸ் கட்டாச்சுன்னா M2 ஈக்குவல் டு 4/3ன்னு வந்துடும். அப்போது இந்த கிராஸ் ரோடோட ஸ்லோப் வந்து 4/3. அது பாருங்கள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட். அது எது வழியாக பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து இது வழியாக தான் பாஸ் ஆகுது. என்னது 3,10 அப்படின்னு. அப்போ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு தெரியும் ஸ்லோப் என்ன தெரியும் இல்லைங்களா. ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க. ஸ்லோப் வந்து என்ன, ஸ்லோப் வந்து 4/3. அந்த கிவன் பாயிண்ட் என்ன 3,10. ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. இது வந்து x1, இது y1. அப்ளை பண்ணுறோம். y மைனஸ் y1னா 10 ஈக்குவல் டு ஸ்லோப் வந்து 4/3 இன்ட்டு x மைனஸ் 3. இப்போ அந்த 3 டிவைடாக சேர்ந்து மல்டிப்ளை ஆகிடும். 3 இன்ட்டு y மைனஸ் 10 ஈக்குவல் டு 4 இன்ட்டு x மைனஸ் 3. 3 இன்ட்டு y 3y, ரெண்டு மல்டிப்ளா -30 ஈக்குவல் டு 4x மைனஸ் 12 வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறாங்க சரிங்களா. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். சால்வ் பண்ணும்போது எல்லாம் ஒரு சைடு எடுத்து வந்துடுங்க சரிங்களா. இப்போ -4x + 3y -30 + 12 ஈக்குவல் டு 0. -4x + 3y இது ரெண்டு செப்பரேட் பண்ணால் -18 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க, -1 போத் சைடு மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ 4x
ப்ளஸ் இருக்கிறதுனால -3y ப்ளஸ் 18 = 0. ஈக்குவேஷனல் கிராஸ் ரோடு வந்து என்ன வருது 4x - 3y ப்ளஸ் 18 = 0 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது இந்த செகண்ட் கொஷினில் பாருங்களேன். செகண்டில் என்ன கேட்குறாங்க, பியில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், கிராஸ் ரோடு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு நார்த் ஸ்ட்ரீட் ஒன்று கேட்குறாங்க. அடுத்து வந்து ஈஸ்ட்டு அவென்யூ என்னென்னு கேட்குறாங்க. அது ரெண்டே கண்டுபிடிக்கணும். இப்போ நார்த் ஸ்ட்ரீட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்களேன், இஃப் டி இஸ் வந்து 0, k. ஏன்னா டீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே வர்றதுனால x = 0. அப்போ வந்து 0, இன்னொரு வேல்யூ கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை வச்சுட்டு போடுங்க, சரிங்களா? இந்த பாயிண்ட் வச்சுட்டு போடும்பொழுது இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த கிராஸ் ரோடு 0, kங்கிறது டி பாயிண்ட் ஆஃப் தி கிராஸ் ரோடு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x = 0, y = k. இது xy கொண்டு போய் கிராஸ் ரோடு ஈக்குவேஷனில் சப்ளை பண்ணுங்க. இதுதான் ஈக்குவேஷன் இதில் அப்ளை பண்ணுங்கள். 4x - 3y ப்ளஸ் 18 = 0. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு கே போடுங்க. அப்போ என்ன ஒய்க்கு வந்து இங்கே வந்து கேன்னு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 0ன்னு ஒய்க்கு வந்து கேன்னு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் 4x - 3y ப்ளஸ் 12 ப்ளஸ் 18 = 0. 4 × 0 -3 × k ப்ளஸ் 18 = 0 வரும். 4 கூட எந்த 0 கூட எந்த மாதிரி பண்ண முடியும், 0 வரும். 0 - 3k ப்ளஸ் 18 = 0. -3k = ப்ளஸ் 18 ஆகுதுன்னா -18 ஆயிடும். மைனஸ் கட் ஆச்சுன்னா 3k = 18, k = 18/3னா k = 6. அப்போ அந்த டிங்கிற பாயிண்ட் என்ன வந்துச்சு, நமக்கு கிடச்சிருச்சு. என்னது 0, 6 அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். அவர் அடுத்த கேள்வி வந்து ஈஸ்ட் அவென்யூ கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? அது பாருங்களேன். ஈஸ்ட் அவென்யூங்கிறப்போ இந்த பாயிண்ட் வரும். இது ஈங்கிற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அந்த ஈங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எது மாதிரி இருக்குது, எக்ஸைஸ் மேலே இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா y = 0 வரும். q, 0, சரிங்களா? q, இப்போ பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து ஈங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, இபியின் q, 2ன்னு எடுத்துருக்கேன். அதாவது க்யூனா எக்ஸில் வந்து இது வந்து இந்த பாயிண்ட் வந்து க்யூன்னு எடுத்துக்கங்க. ஒயில் வந்து இந்த பாயிண்ட் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு ஈஸ்ட் அவென்யூக்கு வந்து y = 2ன்னு வந்துருக்குல்ல. அப்போ இங்கே எழுதும்போது q, 2ன்னு போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து q, 2ன்னு போட்டுட்டு y = அப்ளை பண்ணுறீங்க. y = 2ன்னு x = என்ன போடலாம், அதாவது x = qன்னு போடுங்க. இதில் வந்து இந்த இடத்துக்கு நம்ம எழுத வரோம். x = q and y = 2 இன் ஈக்குவேஷன் கிராஸ் ரோடில் அப்ளை பண்ணுறோம். கிராஸ் ரோடு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், இங்கே இருக்குது இல்லைங்களா. 4x - 3y = 8ல் 4 × xக்கு பதிலாக q - 3 × 2 ப்ளஸ் 18 = 0. 4q -6 3 2s are 6 ப்ளஸ் 18 = 0. அப்போ 4q ப்ளஸ் இது செப்பரேட் பண்ணால் 12 = 0. 4q = -12, q = -12/4 கட் பண்ணால் -3 வரும். அப்போ q = -3. இப்போ இந்த பாயிண்ட் QE இஸ், அந்த பாயிண்ட் ஈங்கிற பாயிண்ட் என்னென்னா -3, 2. இது நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துக்கு இந்த பாயிண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஈங்கிற பாயிண்ட் வந்து q, ஏன்னா எக்ஸுக்கு போகும்போது ஒய் ஆக்சிஸ் வழியே போகும்போது x = 0, 0ங்கிற மாதிரி நமக்கு தெரியாதனால அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எந்த பாயிண்ட் இருக்குதுன்னு தெரியாது, அதனால் க்யூன்னு வச்சுங்க. ஒய் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒய்ங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிற 2. அப்போ அது q, 2ன்னு போட்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த க்யூவோட வேல்யூ -3, ஆல்ரெடி ஒய்யோட 2ன்னு இருக்குது. இந்த கிராஸ் ரோட் மீட் தி நார்த் ஸ்ட்ரீட், டி வந்து 0, 6, ஈஸ்ட் அவென்யூ வந்து வந்து -3, 2ங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்தது வந்து இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் சம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.